அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். புரட்டாசி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி எந்த தேதியில் வருது, பஞ்சமி திதி எந்த நாட்களில் வருது, இப்படி நாம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நாள்னா வராகியனை அவதரித்த இந்த பஞ்சமி தினம். அது இந்த புரட்டாசி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமியாக வருது. அந்த பஞ்சமி நாளில் நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக உடனே நிறைவேறும். என்ன அப்படின்னா, கல் உப்பை இந்த மாதிரி நீங்கள் தண்ணீரில் கடைச்சிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற கடன் சுமை எல்லாம் கரைந்து போகும். எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம்னு பார்க்கலாம். மிக எளிமையான முறை தான். நம்பிக்கையோட வராகியம்மனை மனப்பூர்வமாக மனதார நினைத்து வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கிற கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை அனைத்துமே தீர்ந்து வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் நிகழும். தொடர்ந்து என்னோட வீடியோவை பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இப்படி புரட்டாசி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ தேய்பிறை பஞ்சமி என்னைக்குன்னா 21/9/2024 சனிக்கிழமை இரவு 11:43க்கு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது. இரவு 11:43க்கு ஆரம்பிக்கிறதுனால நம்மளால் அந்த நேரத்தில் நாம் சாமி கும்பிட முடியாது. 22/9/2024 வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:49 வரை பஞ்சமி இருக்குது. அப்போ நம்ம சாமி கும்பிடுறதுக்கு சரியான நேரம், சரியான நாள் அப்படின்னா 22ஆம் தேதி வரும் ஞாயிற்றுக்கிழமை 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வராகியம்மன் வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பான நேரம்னா முதல்ல இரவு நேரம்தான். இரவு நாயகி அப்படின்னே சொல்லலாம். அந்த நேரம் ரொம்ப நல்ல நேரம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு 6 மணிக்கு மேலே வராகியம்மனை பூஜை செய்து என்ன பூஜை செய்யணும்னா, இந்த மாதிரி தேங்காய் தீபம் விளக்கேற்றி இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். இரவு நேரம் ஞாயிற்றுக்கிழமையில் 6 மணிக்கு மேலே. ஞாயிற்றுக்கிழமை பல பேர் வீட்டில் அசைவம் சாப்பிடுவீங்க. அதனால ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஞாயிற்றுக்கிழமை காலைல வழிபாடு செஞ்சால் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். இதுதான் இந்த புரட்டாசி மாதத்தில் தேய்பிறை பஞ்சமி. இதுதான் திதி நேரம். இப்போ வராகியம்மனை இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள்கிட்ட இருக்கிற கடன் சுமை குறையும். எந்த மாதிரின்னு பார்க்கலாம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான வராகி தாய்க்கு உகந்த நாள் திதினா இந்த பஞ்சமி திதி தான். அதிலும் தேய்பிறையில் வரவிருக்கும் இந்த பஞ்சமி திதி வரும் ஞாயிற்றுக்கிழமை வருது. மிகவும் சிறப்பு. பண கஷ்டம் தீர, கடன் சுமையிலேருந்து அவதிப்பட்டிருப்பவங்க அவங்க எல்லாமே கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இந்த பஞ்சமி திதி வராகி வழிபாட்டை முறையாக நம் வீட்டில் மிக எளிமையாக எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம், நம்மகிட்ட இருக்கிற கடன் கரைய நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பஞ்சமி திதி என்னைக்குன்னு சொல்லிட்டேன். அந்த திதியை மறந்துடாமல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வராகியம்மனை வழிபாடு செய்வது வழக்கம் போல் உங்கள் பூஜை அறையை சுத்தம் செஞ்சுக்கோங்க. வராகியம்மன் திருவுருவம் படம் இருந்தால் அவங்கள நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கணும். மஞ்சள், சந்தனம், ஜவ்வாது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை மிக்ஸ் பண்ணி சந்தனமாக வச்சுட்டு அதில் குங்குமம் வச்சு அம்மாவுக்கு விருப்பமான சிவப்பு நிற மலர்களால் நீங்கள் அலங்காரம் செய்யுங்க. சிவப்பு நிற செம்பருத்தி கிடைச்சா ரொம்ப நல்லது. சிவப்பு நிற செவ்வரளி, சிவப்பு வண்ணம் ரோஜா, இதெல்லாம் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பஞ்சமி திதினால் என்ன விருப்பமானதோ அம்மாவுக்கு தேடி தேடி போய் நீங்கள் வாங்கி வைங்க. ரொம்ப ரொம்ப அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வராகியம்மனுக்கு சிவப்பு நிற மலர். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் எளிமையாக. இந்த பரிகாரத்துக்கு வராகி தாயின் திருவுருவ படம் கட்டாயம் இருக்க வேண்டியம்லாம் அவசியம் இல்லை. வராகி அம்மன் திருவுருவ படம் இருந்தால் நீங்கள் மலர்களாக அலங்காரம் செய்யுங்க. வராகி தாயின் திருவுருவ படம் இல்லைன்னா நீங்கள் விளக்காலேயே நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம். அம்மாவுக்கு பரிகாரத்தை நீங்கள் இந்த மாதிரி எளிமையாக செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு பழம் வைங்க, கிழங்கு வகை பிரசாதமாக வைங்க. எங்களால் எதுவுமே முடியலைன்னா ஒரு டம்ளர் பானகம் வைங்க. இப்போ கடன் தீர பஞ்சமி திதி என்று வராகியம்மன் வழிபாடு செய்கிறதுக்கு சுத்தமான கிளியாத ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க.
ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 1 டம்ளர் சுத்தமான தண்ணி தேவை. இதுதாங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, வெற்றிலை எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு 1 ஸ்பூன் கல் உப்பை வச்சு சுருட்டி நூல் போட்டு கட்டிக்கோங்க அந்த வெற்றிலையை. கல் உப்பு கீழே கொட்டக்கூடாது. இந்த வெற்றிலை கல் உப்பு சேர்ந்து ஒரு முடிச்ச உங்களோட வலது கையில் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு சாமியை வராகியம்மனை பார்த்து நீங்கள் மனதார வேண்டிக்கணும். வராகி தாயே அப்படின்னு என்னோட கடன் எல்லாமே கரைஞ்சி போகணும். அதை நீங்கள் தான் காத்து கொடுக்கணும். ஒரு 10 நிமிடம் உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி வராகி தாயிட்ட கடன் கரைய வேணும்னு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வராகியம்மனுக்கு நிறையா மந்திரம்லாம் இருக்குது. காயத்ரி மந்திரம் இருக்குது, வராகியம்மன் மூல மந்திரம் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக நீங்கள் பஞ்சமி என்று நீங்கள் சொல்லணும். அப்படி எதுவுமே தெரியாது அப்படின்னு நினைக்கிறேங்க, ஓம் வராகி தாயே போற்றி போற்றின்னு 108 முறை நீங்கள் சொல்லுங்கள். வெற்றிலை என்பது எந்த விஷயத்துலையுமே வெற்றியை கொடுக்கக்கூடியது. இப்போ கல்லுப்பு என்பது மகாலட்சுமி தாயாரின் அம்சம். இப்போ கல்லுப்பை வைத்து நாம் என்ன வேண்டினாலும் அது உடனே நமக்கு கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அதனால் இந்த 2 சக்தி வாய்ந்த பொருட்களை உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் என்ன வேண்டினாலும் அது உடனடியாகவே நடக்கும். அதனால் இந்த பஞ்சமி என்று இந்த மாதிரி நீங்கள் கடன் கரைய வேண்டும் மனதார வேண்டிட்டு கற்பூர ஆராத்தி எல்லாமே வராகியம்மனுக்கு காமிச்சிருங்க. 1 டம்ளர் சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்டீங்கள, அந்த வெற்றிலையை உள்ளே இருக்கும் அந்த கல்லுப்பு எடுங்க. நூலை அவிழ்த்துட்டு கல்லுப்பை அந்த டம்ளரில் கொட்டிடுங்க. கொட்டி அப்படியே கரைக்கணும். அதை மனதார வேண்டிக்கோங்க. என்னுடைய கஷ்டமெல்லாம் கரையணும், என்னோட கடன் எல்லாம் கரையணும்னு மனதார வேண்டிட்டு அந்த கல்லுப்பு அப்படியே கரைச்சி கால்படாத இடத்துல ஊற்றிடுங்க. இல்லை உங்கள் சிங்கில் ஊற்றிடுங்க. அந்த வெற்றிலை கால்படாத இடத்துல போட்டுருங்க. பசுமாட்டுக்கு சாப்பிட கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. நிச்சயமாக அடுத்த பஞ்சமிக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். நன்றி. தொடர்ந்து என்ன வீடியோ பாருங்கள்.